Dear viewers, dear brothers and sisters, welcome to my channel, yours simply Leah. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. திருக்குர்ஆன் ஜூஸ் 27 சுருக்கம் தமிழில் கேட்கலாம். ஜூஸ் பெயர் ஹாலா ஃபமா ஹத்பக்கும். இந்த 27வது ஜூஸ் சூரா அத்-தாரியத் 31வது ஆயத்தில் இருந்து தொடங்கி சூரா அத்-தூர், அன்-நஜம், அல்-கமர், அர்-ரஹ்மான், அல்-வாகியா, அல்-ஹதீத் ஆகிய சூறாக்களை உள்ளடங்கியதாகும். 27 ஜூஸ் தொடக்கம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் மலக்குகள் தூதர்கள் இடையிலான உரையாடல் தொடங்குகிறது. அவர்கள் ஏன் வந்தார்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டபோது, நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மக்களை களிமண் கற்களால் தண்டிக்க அனுப்பப்பட்டோம் என்று அவர்கள் கூறினார்கள். அதன் பிறகு அல்லாஹ் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், ஆத் மக்கள், சமூத் மக்கள் மற்றும் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மக்கள் பற்றிய நிகழ்வுகளை நினைவூட்டுகிறார். இந்த சூறாவில் ஜாரியாத் அல்லாஹ்வின் மகத்துவம், தௌஃபீக், ஒரே இறைவன் மற்றும் ரிசாலாத் நபித்துவம் பற்றியும் விளக்கப்படுகிறது. அல்லாஹ் மனிதரும் ஜின்களும் உருவாக்கப்பட்ட நோக்கத்தை இப்படி கூறுகிறார். மனிதரும் ஜின்களும் என்னை வணங்குவதற்காகத்தான் நான் படைத்தேன். அல்லாஹ் அனைவருக்கும் வாழ்வு அளிப்பவர். அவருக்கு யாரிடமும் உணவு அல்லது உதவி தேவையில்லை. சூரா அத்-தூர் தொடங்குகிறது. இந்த சூறாவில் கியாமத் நாள் பற்றிய எச்சரிக்கை கூறப்படுகிறது. அல்லாஹ் பலவற்றின் மீது சத்தியமாக கூறுகிறார். தூர்மலை, எழுதப்பட்ட புத்தகம், விவரிக்கப்பட்ட சுருள், பைத்துல் அம்-மஅமூர், வானத்தில் உள்ள காபாவை போன்ற இல்லம், உயர்ந்த வானம், கொந்தளிக்கும் கடல். அந்த நாள் மிகவும் கடுமையானதாக இருக்கும். வானம் நடுங்கும், மலைகள் அசையும். உண்மையை மறுப்பவர்கள் நரகத்தில் தண்டிக்கப்படுவார்கள். ஆனால் தக்வா உடையவர்கள் சுவர்க்கத்தில் சந்தோஷமாக இருப்பார்கள். அல்லாஹ் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பொறுமையாக இருக்குமாறு கூறி உதவி நிச்சயமாக வரும் என்று உறுதி அளிக்கிறார். சூறாவின் முடிவில் அல்லாஹ் கூறுகிறார், நீ எழும்பும் போதும், இரவிலும், நட்சத்திரங்கள் மறையும் நேரத்திலும் உன் இறைவனை புகழ்ந்து தஸ்பீ செய். சூரா அன்-நஜம் தொடங்குகிறது. இந்த சூறாவில் அல்லாஹ் கூறுகிறார், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழி தவறவோ தவறாக பேசவோ இல்லை. அவர்கள் சொல்வது அவர்களின் விருப்பப்படி அல்ல. அது அல்லாஹ்விடமிருந்து வரும் வெளிப்பாடு, வஹி ஆகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலக் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முழு உருவத்தில் பார்த்தார்கள். அதில் மீராஜ் பயணம் பற்றியும் கூறப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சித்ரத்துல் முன்தஹா என்ற எல்லை அருகே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மறுபடியும் பார்த்தார்கள். அல்லாஹ் கூறுகிறார், மக்கள் ஊகங்களை பின்பற்றுகிறார்கள். ஆனால் ஊகம் உண்மைக்கு மாற்றாகாது. பெரிய பாவங்களை தவிர்ப்பவர்களுக்கு அல்லாஹ் மிகுந்த மன்னிப்புடையவன். மனிதன் உருவாகும் முன்பே அல்லாஹ் அவனை அறிந்தவன். அல்லாஹ் மேலும் கூறுகிறார், சிரிக்க வைப்பதும் அழ வைப்பதும் அல்லாஹ் தான். இந்த சூறாவில் முடிவில் குர்ஆனிலிருந்து பாடம் எடுத்து வாழ்க்கையை வீணாக செலவிட வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது. சூரா அல்-கமர் தொடர்கிறது. இந்த சூறாவில் நிலா பிளந்த அதிசயம் பற்றி கூறப்படுகிறது. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய அடையாளமாக இருந்தது. ஆனால் மறுப்பவர்கள் அதை மாயை என்று கூறி மறுத்தார்கள். இந்த சூறாவில் பல நபிமார்களின் கதைகள் நினைவூட்டலாக வருகிறது. ஒரு வசனம் பலமுறை மீண்டும் கூறப்படுகிறது.
நிச்சயமாக நாம் குர்ஆனை எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் செய்துள்ளோம். அதிலிருந்து பாடம் பெற யாராவது உள்ளார்களா? முடிவில் அல்லாஹ் கூறுகிறார், எல்லா செயல்களும் சிறியதும் பெரியதும் பதிவு செய்யப்படுகின்றன. தக்வாவுடையவர்கள் சுவன தோட்டங்களிலும் நதிகளிலும் இருப்பார்கள். சூரா அர்-ரஹ்மான் தொடங்குகிறது. இந்த சூறாவில் மீண்டும் மீண்டும் கேட்கப்படும் வசனம், உங்கள் இறைவனின் எந்த அருளை நீங்கள் இருவரும், அதாவது மனிதரும் ஜின்னும் மறுப்பீர்களா? ஒரு ஹதீஸில் கூறப்படுவதாவது, இந்த வசனம் வந்தபோது எங்கள் இறைவனின் எந்த அருளையும் நாம் மறுப்பதில்லை என்று சொல்லுவது சிறந்த பதிலாகும். இந்த சூரா மனிதன் உருவாக்கம், அறிவு கொடுக்கப்பட்டது, உலகில் உள்ள பல நன்மைகள் பற்றியும் கூறப்படுகிறது. மேலும் அல்லாஹ் கூறுகிறார், பூமியில் உள்ள அனைத்தும் அழியும், ஆனால் மகத்துவமும் கருணையும் உடைய உன் இறைவனின் முகம் மட்டும் நிலைத்திருக்கும். சூரா அல்-வாகியா. இந்த சூறாவில் கியாமத் நாள் பற்றி கூறப்படுகிறது. அந்த நாளில் மனிதர்கள் 3 வகைகளாக பிரிக்கப்படுவார்கள். வலது பக்கம் பெற்றவர்கள் நல்லவர்கள், சுவனத்திற்கு செல்வார்கள். இடது பக்கம் பெற்றவர்கள் மறுப்பவர்கள், நரகத்திற்கு செல்வார்கள். முன்னேறியவர்கள் சாபிஹூன், ஈமான் மற்றும் நற்செயலில் முன்னோடியானவர்கள், அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் ஆவார்கள். சுவனத்தின் நன்மைகளும் நரகத்தின் தண்டனைகளும் விரிவாக விளக்கப்படுகிறது. நரகத்தில் நரகத்தவர்களின் உணவு ஜக்கூம் மரத்தின் பழங்களும் கொதிக்கும் தண்ணீரும் ஆகும். அல்லாஹ் கூறுகிறார், குர்ஆன் மிக உயர்ந்த குர்ஆன். அது பாதுகாக்கப்பட்ட பலகையில் லோஹே மெஹ்ஃபூஸில் உள்ளது. சூரா அல்-ஹதீத். வானங்களிலும் பூமியிலும் உள்ள அனைத்தும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றன. அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்வதை அவர் அல்லாஹ்வுக்கு நல்ல கடன் கொடுப்பதாக கூறுகிறார்கள். அல்லாஹ் அதை பல மடங்கு அதிகரித்து சுவனத்தை நன்மையாக வழங்குவான். கியாமத் நாளில் முஹ்மின்களின் ஒளி அவர்களுக்கு முன்பும் வலப்பக்கமும் ஒளிரும். அப்போது முனாஃபிக்கள் நடிப்பவர்கள் மூமின்களிடம், உங்கள் ஒளியில் இருந்து எங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்கள் என்று கேட்பார்கள். ஆனால் அவர்களுக்கிடையில் ஒரு சுவர் வைக்கப்படும். அல்லாஹ் மேலும் கூறுகிறார், நபிமார்களை தெளிவான அடையாளங்களுடன் அனுப்பினோம். மனிதர்கள் நீதியை நிலைநாட்ட புத்தகமும் தராசும் கொடுத்தோம். இரும்பையும் மனிதர்களுக்கு பயனாக படைத்தோம். மேலும் அல்லாஹ் கூறுகிறார், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்ஜீல் கொடுக்கப்பட்டது. அவர்களின் சில அநியாயக்காரர்கள் தாங்களாகவே துருவரத்தை உருவாக்கினர். முடிவில் அல்லாஹ் மூமின்களிடம் கூறுகிறார், அல்லாஹ்வை பயந்து நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்புங்கள். அப்போது அல்லாஹ் உங்களுக்கு இரட்டிப்பு கருணை வழங்குவான், வழிகாட்டும் ஒளியையும் மன்னிப்பையும் தருவான். இன்ஷா அல்லாஹ். ஆமீன். ஜூஸ் 27 சுருக்கம் முடிவடைகிறது. இந்த ஜூஸில் பல விஷயங்களை நாம் அறிந்தோம். லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் செய்யவும்.